Professional Ari Embroidery Online Live Classes oda 14th batch coming April 27th start ஆகுது. இதுல நாம different type of thread work, bead work, ஜர்தோசி work, ஆரியில ஹிப்பல் டிசைன் பண்றது, tassels make பண்றது, ஆரியில நெட் கிளாத்ல எப்படி டிசைன் பண்றது, patches யூஸ் பண்றது, 3D 5D, ஆரி பிளவுசஸ்க்கான மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங், ஆரி பிளவுசஸ்க்கான ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரி full complete கோர்ஸ்மே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. Classes Monday to Friday daily afternoon 2:30 to 3:30 live classes Zoom appல இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸஸோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்குறது 46th கிளாஸ். இதில் லீஃப் ஃபில்லிங் மெத்தடோட செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு லீஃப் டிசைன் நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த லீஃப் டிசைனில் தான் நம்ம இனி ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லீஃப் டிசைனை நம்ம வந்து இந்த லீஃப் டிசைனுக்கு வந்து விட்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது வந்து லென்த்து பெருசாக இருக்கும், விட்த் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விட்த் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லீஃபை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த லீஃபை என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டாக அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சென்டரை கரெக்டாக வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் த்ரெட், சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட் வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட 2 நூல்கண்டு சேம் நூல்கண்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் நூல்கண்டு எடுத்துக்கோங்க. சிங்கிள் நூல்கண்டு எடுத்து வெளியே உள்ள அந்த அவுட்லைனை மட்டும் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த அவுட்லைன் போடுறதுக்கு சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு டபுள் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எடுத்துக்கூடிய நீடில் பார்த்தீங்கன்னா நான் டியூலிப் நீடில் 14 நம்பர் 0.5 mm சைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி அவுட்லைனை ஃபில் பண்ணுறதுக்காக அவுட்லைன் பண்ணாமலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். நான் இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸுக்கு வந்து அவுட்லைன் போட சொல்லலை. அது வந்து ரொம்ப சின்ன சின்ன லீஃபாக, இப்போ நீங்கள் கொடி டிசைன்லாம் போடும்போது அந்த கொடி டிசைன் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதாவது அதில் வரக்கூடிய லீஃப் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நான் ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்த லீஃப் ஃபில்லிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் வந்து கொஞ்சம் பெரிய லீஃபாக வருது. ஸோ அந்த பெரிய லீஃபை வந்து நீங்கள் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் நான் கொடுத்த அந்த கிராஸாக, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணாமல் அந்த லீஃப் ஃபுல்லாகவுமே கிராஸாக வச்சு நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தட் கொடுத்து நம்ம இந்த லீஃப் எல்லாமே ஃபில் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் லீஃப் ஃபில் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த லுக் நல்லா இருக்காது. அதே மாதிரி அந்த ஷேப்பும் வந்து உங்களுக்கு சரியாக வராது. இந்த லீஃபோட அவுட்லைன் வந்து நான் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். சில பேர் வந்து டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் டபுள் த்ரெட் வந்து இதில் ஒர்க் பண்ணுறது வந்து தேவையில்லாத ஒன்று தான். ஸோ இதுவே நிறைய பேர் வந்து இந்த அவுட்லைன் நம்ம போடாமல் கூட ட்ரை பண்ணலாம். பட் இந்த அவுட்லைன் போட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக நமக்கு வந்து அந்த ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி அவுட்லைன் போட சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய டிசைனாக இருக்கிறதுனால அவுட்லைன் போட்டிருக்கிறோம். ஸ்மால் லீஃபாக இருந்தால் அவுட்லைன் போட தேவையில்ல. ஓகே, இனி வந்து த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்துருக்கிறேன். ஸோ டபுள் த்ரெட் உங்ககிட்ட 2 நூல்கண்டு சேம் கலரில் இருந்துச்சுன்னா 2 நூல்கண்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை சிங்கிள் நூல்கண்டாக இருந்துச்சுன்னா ஒரு நூல்கண்டும் இன்னொன்று நம்ம நார்மல் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாபினில் நம்ம த்ரெட் சுற்றி யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த நூல்கண்டில் இருந்தும் த்ரெட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. டெய்லரிங் மிஷினில் போட்டு த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரேம்க்கு கீழே எப்படி கையில் சுற்றி வச்சுக்கோங்க. கையில் சுற்றி வச்சுட்டு ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போங்க. ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிட்டு நம்மளோட ஸ்டார்டிங் அந்த கார்னர்லேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுக்கிறோம். ஸோ மேலே எடுக்கும்போது அந்த நாட்டு வந்து உங்களோட கிளாத்தோட சேர்ந்து வந்து ஒட்டிக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல் த்ரெட்டையுமே மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் எடுத்து லாங் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு குட்டி லாக். இந்த குட்டி லாக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸ்மால் செயின் தான். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்களா, அதே மெத்தட் தான். குட்டியாக ஸ்மால் செயின் போட்டுட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு சைடில் பண்ணுறோம். அடுத்த ஸ்டிச் போடும்போது நம்ம செயின் போட்டிருந்தேல, அந்த செயினுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு வெளியே ஒரு ஸ்மால் செயின். ஸோ அந்த குட்டி லாக் வந்து வெளிப்பக்கமாக போடுறேன். போட்டுட்டு அகெயின் என்ன பண்ணுறோன்னா, அந்த சென்டருக்கு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஸ்மால் செயின் தான். நிறைய பேர் லாஸ்ட் கிளாஸ்லேயும் அந்த டவுட் கேட்டிருந்தீங்க. அடுத்தது அங்கே அவுட்லைனில் போடும்போது நம்ம அந்த அவுட்லைன் செயின் போட்டிருக்கிறோம்ல, அதுக்கு
பக்கமாக, அதாவது அந்த செயினுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் அந்த குட்டி லாக்கை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா அந்த அவுட்லைன் செயின் போட்டிருக்கிறதுக்கு வெளிப்பக்கமாக குட்டி லாக்கை போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து லாங் செயின் எடுத்து சென்டரில் போட்டுட்டு சென்டரில் ஒரு குட்டி லாக் போடுங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் குட்டி லாக் போடாமல் நீங்கள் டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து கரெக்டாக அந்தந்த பிளேஸில் வந்து பிளேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த குட்டி லாக் செயின் போட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு சைடும் நம்ம வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ அந்த வெளிப்பக்கம் நம்ம போடுறத மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த பெரிய அந்த அவுட்லைன் நம்ம செயின் போட்டிருக்கிறோம்ல அந்த செயினுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் அந்த லாக் ஸ்டிச்சை வெளிப்பக்கமாக போடுறோம். அது ரெண்டுமே என்னென்னா கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கணும். அந்த அவுட்லைன் நம்ம அவுட்லைன் போட்டுக்கூடிய செயினுக்கு பக்கமாக தான் இருக்கணும். அதை மட்டும் கிளியராக போட்டுக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு கீழே ஸ்மால் குட்டி லாக் போட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே, அதாவது இந்த லீஃபோட ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக நமக்கு ஈக்குவலாக வரணும். அதாவது அந்த சென்டர் லைன் ஃபுல்லாகவும் அந்த அந்த லீஃபோட பாதி ஹாஃப் இருக்கு நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரோம்ல அந்த ஃபுல் லீஃபோட பாதியும் ஃபில் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகாமல் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளோட டிஸ்டன்ஸ் எந்த அளவு இருக்குது, ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கமாக போட வேண்டிய இடத்துல நெருக்கமாக அந்த லாங் செயினை போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் நமக்கு ஸ்பேஸ் ஈக்குவலாக வரும். கேப்னா உங்களுக்கு வந்து கீழே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளாத் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 46th கிளாஸ் நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ தான் நம்மளோட ஆரி ஒர்க் கிளாஸில் வந்து ஃபில்லிங் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ நம்மளோட ஆரி ஒர்க் கிளாஸ் நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி பண்ணியிருக்கக்கூடியது வந்து சரியாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் என்னோட சேர்ந்து ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், பெய்ட் கிளாஸ் கிடையாது, ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து ஃபுல் கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோஸ் அதாவது நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் நான் போடும்போது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து ஒவ்வொரு கிளாஸஸும் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட கிளாஸ் எண்ட் ஆகும்போது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு எல்லாருமே வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கீழ்ப்பகுதி வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் நமக்கு அந்த ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் போடணும். இப்போ எண்டில் வரும்போது அந்த சென்டரை விட்டு கொஞ்சம் அந்த லீஃபோட கீழ்ப்பக்கம் வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நமக்கு அந்த ஷேப் பார்க்கும்போது அழகாக தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து லாங் செயின் போட்டிருக்கிறது கிராஸாக வரும்போது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகான லுக் கிடைக்கும். நீங்கள் வந்து வேறு கலர், அதாவது நம்மளோட கிளாத்தோட கலருக்கு கான்ட்ராஸ்டாக நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஃபில்லிங் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இப்போ பாருங்கள் ஒரு சைட் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம லீஃபோட ஹாஃப் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அகெயின் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹாஃப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா அகெயின் அந்த கார்னர்லேருந்து டாப் கார்னர்லேருந்து லாங் செயின் போட்டோம்ல அதே இடத்துல ஃபஸ்ட்டு லாங் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குட்டி லாக் போடுங்க. குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸாக இழுத்து நம்மளோட அந்த அவுட்லைன் செயின் இருக்குல்ல அதுக்கு உள்பக்கமாக, அதாவது அந்த செயினை ஒட்டினாப்லேயே உள்பக்கமாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு வெளிப்பக்கமாக இந்த லாக் போடுறோம். அடுத்தது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சென்டர் லைன் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு பக்கமாகவே செயின் போடுறோம். போட்டுட்டு அங்கேயும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகெயின் அந்த அவுட்லைனுக்கு உள்பக்கமாக ஒரு செயின் அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகெயின் சென்டர். ஸோ சென்டரில் கேப் தெரியாத அளவுக்கு நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம்ல அதை ஒட்டினாப்லேயே உங்களுக்கு ஸ்டிச் வர்ற மாதிரியே
கண்டினியூ பண்ணி ஃபுல்லாகவே போடுங்க. இடையில வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் நிறைய விழாமல் பார்த்துக்கோங்க. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு நான் 14 நம்பர் பிகினர்ஸ் வந்து 14 நம்பரே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 14 விட 24 அண்ட் 23 நீடிலோட டிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ 24, 23 நீடில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து ஈஸியாக அறுந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டியூலிப் நீடிலில் 14, 13 நீடில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 24, 23 நீடில்ஸ் வந்து சில்க் த்ரெட்க்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட்க்கு 24, 23 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த தின்னாக இருக்கிறது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் ரொம்ப விழாது. ஸோ ஹோல்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல்ஸ் வராமல் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு அந்த கேப் ரொம்ப தெரியாமல் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். ஃபேஸ் மட்டும் கரெக்டாக ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கிராஸாக போடுறதும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சைடு அந்த பாதி ஹாஃப் டிசைனில் அந்த கிராஸ் எந்த மாதிரி வந்திருக்கோ அதுக்கு பக்கமாக நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் ஹாஃப் பார்க்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னா அதே ஹாஃப் அங்கேயும் மெயின்டைன் ஆகணும். ஸோ அந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த வி ஷேப்பில் ஒரு சைடு எந்த மாதிரி கிராஸ் வந்திருக்கோ அதே கிராஸ் அடுத்த சைடு உங்களுக்கு போகணும். ஸோ அந்த வி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லீஃபோட க்யூட்னஸ் வந்து அழகாக தெரியும் உங்களுக்கு. நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்லேயே கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க குட்டி லாக்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குட்டி லாக்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு அது கிளியராக தெரிஞ்சிருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த குட்டி லாக் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்மால் செயின் தான். இப்போ நம்ம ஒரு செயின் போடுறோம் அப்படின்னா அந்த செயினோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்மால் செயின், அதாவது ரொம்ப பொடியாக ஒரு செயின் போட்டு அந்த டைரக்ஷன் நம்ம திருப்பும் போது உங்களுக்கு அந்த த்ரெட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆகி உங்களுக்கு திரும்பும். நீங்கள் அந்த ஸ்மால் செயின் போடாமல் நீங்கள் அப்படியே டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பிளேஸ் ஆகாமல் அப்படி இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறது குட்டி லாக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எப்போவுமே உங்களுக்கு வந்து ஸ்மால் செயின் தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி எண்டில் முடிக்கும்போது அந்த லாஸ்ட் அந்த செயினை வந்து நான் அந்த லாங் செயினை அந்த லீஃபோட பாட்டமில் கொண்டு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம லீஃபோட ஃபுல் டிசைனும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாகவே நம்ம லீஃபை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த மாதிரி லாஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா த்ரெட்டை வச்சு டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இனி இதை சுற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செயின் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பீட்ஸ் மட்டுமே அவுட்லைனில் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சென்டரில் அந்த ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுதுல்ல, ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து பாதி வரைக்கும் பீட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸும் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது, எண்ட் நாட் எப்படி போடுறது, ஸ்டார்டிங் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வீடியோஸ் செக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ என்னோட பேசிக் கிளாஸ்லேருந்தே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட 46 கிளாஸ் வரைக்கும் பண்ணும்போது. இப்போ சடனாக இப்போ தான் நீங்கள் நம்மளோட கிளாஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளாஸஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். எப்படி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆரி கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு ஒவ்வொரு கிளாஸஸும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஆர் எஃபி பேஜ்லேயோ அல்லது மெயில் ஐடிக்கோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் நீங்கள் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். எந்த கிளாஸுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல் கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட், நம்மளோட சேர்ந்து ஆரி கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாத் என்ன கிளாத் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா பாப்ளின் கிளாத் வாங்கிக்கோங்க. பாப்ளினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்காமல் வரும். ஸோ இல்லாமல் வேறு கிளாத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டே பாலிஸ்டர் இந்த மாதிரிப்பட்ட கிளாத்லலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கும், உங்களுக்கு த்ரெட்டும் நீடிலும் கிளாத்தில் மாட்டிட்டு ரொம்ப சிக்கின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து பாப்ளின்லேயே ட்ரை பண்ணலாம். ஓகே, பாருங்கள் ரொம்பவே அழகாக நம்ம இந்த லீஃப் டிசைனை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட